அவன் மனிதன் அல்ல, அவன் இப்லீஸ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு பொறாமை எந்த வகையெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா, சைக்கிள்ல போகக்கூடியவர் பைக்கின் மீது பொறாமைப்படுறார், பைக்கில் போறவர் காரின் மீது என்ன செய்யறார், பொறாமைப்படுறார். ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கக்கூடியவர் அதை விட இன்னும் பெரிய ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு வீடு வேணும், இல்லது ஒரு பெரிய ஒரு நாட்டுல தங்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறாமையை பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி நாம யாரு மேல பொறாம போறோம், நாமளே நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நாம என்ன பில்கேட்ஸ் மேலையும் டாடா பிர்லா மேலையும் நம்ம பொறாம போறோம்? நாம யார் மேல தெரியுமா பொறாம போறோம்? நம்ம கூட பிறந்தவங்க மேல நம்ம பொறாமப்பட்டுட்டாரு. சாதாரணமாக எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன தெரியுமா, ரொம்ப ஒரு கை சேதத்திற்குரிய ஒரு செயல் என்ன தெரியுமா, உடன் பிறந்த சகோதரன் மீது நமக்கு பொறாமை ஏற்படுது. அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு நல்ல வருமானம் வருது, அவன் நல்ல வீடு வாசல் கட்டுறானே, அவன் நல்ல இடம் வாங்குறானே, நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது என்பதாக இந்த பொறாமை உடன் பிறந்தவனின் மீதும் ரத்தத்தின் மீதும் நம்ம கூட இருக்கிறவன் மீது என்ன செய்யப்படுது, கொஞ்சம் பொறாமை ஏற்படுது. ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா நம்ம கூட வந்து நிக்கிறான், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கூட வந்து நிக்கிறான். ஒரே தட்டுல ஒன்னா சாப்பிட்டு வளர்ந்து ஒரே தாயினுடைய வயிற்றுல பிறந்து வளர்ந்த சகோதரன் வாழ்க்கையில முன்னேறிட்டான் அப்படின்னு சொன்னா சைத்தான் பொறாமையை தூண்டி விடுறான். அவன் மேல பொறாமை நமக்கு உண்டாகுது. இவன் எப்படி வளர்றான், இவன் எப்படி வளர்ச்சிக்கு போறான் என்று சொல்லக்கூடிய ஒரு குணத்தை சைத்தான் ஏற்படுத்துவான். அது மட்டும் அல்லாமல் தன்னுடன் இருக்கக்கூடியவன் உயர்வு அடைந்தால் அந்த உயர்வை இவனால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா அதிகமா உருவாகும்? ஹராமான உணவை அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குணத்தை சைத்தான் என்ன செஞ்சிருவான், விதிச்சிருவான். ஒரு நேரத்துல குர்ஆன் எல்லாம் சொல்றான், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னான். அதான் உலகத்திலேயே முதலாக கொடுக்கப்பட்ட குர்பானி. அல்லாஹ் என்ன செய்யறான், குர்பானி கொடுக்க சொன்னான். அப்ப 2 பேருமே குர்பானி கொடுக்குறாங்க. 2 பேருமே கொடுத்த குர்பானில ஒருத்தருடைய குர்பானியை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், இன்னொருத்தருடைய குர்பானியை அல்லாஹ் ஏத்துக்கல. ஏத்துக்காத அந்த நபர் என்ன செஞ்சுட்டாருன்னா, அவரு சகோதரனை பார்த்து, ஓ குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்ல, இது சர்வமா குர்பான, அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னா 2 பேருமே கொடுத்தாங்க. அல்ல ஒருத்தருடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கிட்டா, இன்னொருத்தருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளாதனால தன்னுடைய சகோதரனை பார்த்து அவர் சொல்றாரு, ஓ குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்ல, ஏன் குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கல, ஓ இதை ஏத்துக்கிட்டான்ல, உன்னை நான் அடிச்சு கொள்றனா இல்லையா பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு முதலாகவே என்ன செய்யப்பட்டது, சமுதாயம் தள்ளப்பட்டது. யாரு? உலகத்தினுடைய முதல் மனிதர் நம்முடைய தந்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகிய சைத்தான் அதை உருவாக்கி விட்டு வேடிக்கை பார்த்தான். பொறாமையின் காரணத்தினால் கொலை பண்ண போனாங்க. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அண்ணன் எல்லாம் சேர்ந்து யூசுப் நபியை கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்கல்ல. என்ன காரணம்? யூசுப் நபியின் மீது அவங்க